வேலையில பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, தொழில்ல முன்னேற்றம் கிடையாது, வேலையில ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குது, இது மாதிரி தொழில் அல்லது வேலை சம்பந்தமான பிரச்சனைன்னு ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை எடுத்துட்டு போனா உங்க தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு, 10ஆம் அதிபதி ஆட்சியா இருக்காரு, உச்சமா இருக்காரு, இந்த வருஷம் சரியாயிடும், அடுத்த வருஷம் சரியாயிடும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா உங்க ஜாதகத்துல தொழில் ஸ்தானம் எவ்வளவு வலுவா இருந்தாலும் உங்க தொழில் சரியா இல்லையா, இல்ல வேலையில முன்னேற்றம் கிடைக்க மாட்டேங்குதா, இல்ல சிலருக்கு சரியான வேலையே கிடைக்க மாட்டேங்குதா, அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். தவறாம பாருங்க. இந்த மாதிரி விஷயங்களை வெளியில அதிகமா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. உங்க ஜாதகத்துல தொழில் ஸ்தானாதிபதி யாரா இருந்தாலும் அவர் உச்சமே ஆயிருந்தாலும் ஏன் தொழில் சரியா இருக்க மாட்டேங்குது அப்படின்னா, தொழில் சரியா வருமா வராதான்ங்கிறத ராசி கட்டத்துல இருக்கக்கூடிய 10வது வீட்டையோ 6வது வீட்டையோ வச்சு மட்டும் பார்த்தா பத்தாதுங்க. தொழிலுக்காகவே ஒரு வர்க்க சக்கரம் இருக்கு, அதற்கு பேரு தசாம்சம். அதை எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, D10 சார்ட்னு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா அந்த சார்ட்டை உங்களுக்கு ஃப்ரீயாவே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய ஆன்லைன் வெப்சைட்ஸ் இருக்கு. ஸோ அதுல நீங்க எடுக்க வேண்டிய சார்ட் D10, இதை தமிழ்ல தசாம்சம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தசாம்சம் தான் உங்களுடைய தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களுடைய உத்தியோக வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத தெளிவா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். தசாம்சம் அப்படிங்கிறது தனியா ஒரு சாப்டர். அதுல நம்ம தொழில் சரியா போகுமா போகாதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு 4-5 பாயிண்ட் இந்த வீடியோல நான் சொல்றேன். இந்த விஷயம் உங்களுக்கு புதுசா இருக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 80% ஜோதிடர்கள் வர்க்க சக்கரங்களை பாக்குறது இல்ல, வெறும் ராசி நவாம்சம் மட்டும் பாத்துறாங்க. நம்ம நவாம்சம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அதே மாதிரிதான் தசாம்சம் அப்படிங்கிறதும். அது மாதிரி 16 சார்ட் இருக்கு. நம்ம இப்ப அதுக்கெல்லாம் போக வேண்டாம். நம்ம இப்ப தொழிலுக்கான விஷயத்த மட்டும் சொல்லுவோம். ராசி சக்கரத்துல லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி எந்த கிரகமோ அந்த கிரகம் உங்களுடைய தசாம்ச சக்கரத்துல சுப வர்க்கம் ஏறி இருக்கணும். இப்படி சுப வர்க்கத்துல அந்த கிரகம் இருக்கும்போது உங்க கரியருக்கு பிரச்சனையே வராது. சரிங்க, சுப வர்க்கம்னா என்ன? சுப கிரகங்களுடைய 6 வீடு, சுக்கிரனுடைய 2 வீடு, ரிஷபம் துலாம், புதனுடைய 2 வீடு, மிதுனம் கன்னி, குருவுடைய 2 வீடு, தனுசு மீனம். இந்த 6 வீட்டுல உங்க ராசி சக்கரப்படி எந்த கிரகம் 10ஆம் அதிபதியோ அந்த கிரகம் D10 சார்ட்ல தசாம்ச சக்கரத்துல இந்த 6 வீடுகள்ல இருந்துச்சு அப்படின்னா உங்க கேரியர்ல பிரச்சனையே வராது. உங்க வேலையே போனாலும் அடுத்து 1 மாசம் 2 மாசத்துல இன்னொரு வேலையை பிடிச்சிருவீங்க. இந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப், படிச்ச உடனே வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். இது முதல் பாயிண்ட். 2வது விஷயம், உங்க தசாம்ச சக்கரத்துல 10வது வீடு இருக்கும் தெரியுங்களா? உங்க ராசி சக்கரம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தசாம்ச சக்கரத்தையும் லக்னம் இருக்கும். 12 வீடு, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு அதிபதி இருக்கும். ராசி சக்கரத்துல இருக்கிற லக்னம் தான் உங்களுக்கு தசாம்ச சக்கரத்துல வரணும்னு அவசியம் கிடையாது. இப்ப தசாம்ச சக்கரத்துல எது லக்னமா வருதோ அந்த தசாம்ச லக்னத்துக்கு 10ஆம் வீடு, அந்த 10ஆம் வீடும் அந்த 10ஆம் வீட்டை ஆட்சி செய்யக்கூடிய 10ஆம் அதிபதியும் ரொம்பவே முக்கியம். இந்த 10ஆம் வீடும் நல்லா இருக்கணும், 10ஆம் அதிபதியும் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுடைய கரியர் செட்டில்டு. உங்க தொழிலாகட்டும் வேலையாகட்டும் பிரச்சனைகள் பெருசா வராது. தசாம்ச சக்கரத்துடைய 10ஆம் அதிபதி ஆட்சியாவோ உச்சமாவோ இல்ல மூலத்திரிகோண பலத்திலேயோ இல்ல சுபர் பார்வையிலையோ இருக்கிறது, 10ஆம் வீட்டிலையும் சுபகிரகம் இருக்கிறது, 10ஆம் வீடும் சுபகிரகத்துடைய பார்வையில இருக்கிறது. இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா உங்க தொழில்ல வேலையில பெரும்பாலும் பிரச்சனைகள் வராது. படிப்படியான முன்னேற்றம் இருந்துட்டே இருக்கும். இது 2வது விஷயம். 3வது விஷயம், எது எப்படி இருந்தாலும் உங்க தசாம்ச சக்கரத்துல சூரியனும் சனியும் வலுவா இருக்கணும். சேர்ந்து கிடையாதுங்க, தனித்தனியா வலுவா இருந்தாலே போதும். அது எதுக்கு நம்ம சூரியனையும் சனியையும் தசாம்ச சக்கரத்துல எடுத்துக்கிறோம்னா, இந்த D10 சார்ட்னு சொல்லக்கூடிய தசாம்ச சக்கரத்துடைய காரகர் சூரியனா வருவாரு. அந்த மொத்த சக்கரத்துடைய காரகரும் சூரியனா வருவாரு. தசாம்சத்துல சூரியன் கெட்டுட்டாலும் அது பிரச்சனை. சனி பொதுவான கர்மகாரகன், பொதுவான தொழில்காரகன். அதுவும் குறிப்பா சர்வீஸ் பேஸ்டு தொழில் அல்லது வேலை, அதாவது சேவை சார்ந்த தொழில் அல்லது வேலை செய்யறவங்களுக்கு சனி தசாம்சத்துல கெடக்கூடாது. அப்படி கெட்டா தொழில்ல அல்லது வேலையில முன்னேற்றம் இருக்காது. 4வது விஷயம், நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னோம் இல்லைங்களா, லக்னத்திற்கு ராசி சக்கரத்துடைய 10ஆம் அதிபதி தசாம்சத்துல வலுவா இருக்கணும்னு. அதே மாதிரி உங்களுடைய ராசி சக்கரத்தின் லக்னாதிபதி ராசி சக்கரத்திலையும் வலுவா இருக்கணும்,
அதே நேரத்துல தசாம்ச சக்கரத்திலையும் வலுவா இருக்கணும், கெட்டு போயிருக்க கூடாது. அவர் தசாம்ச சக்கரத்துல வலுவிழந்திருந்தார்னா ஒரே தொழில்ல ஒரே துறையில நீடிக்க முடியாதுங்க. இப்ப நம்ம 4 பாயிண்ட் சொல்லியிருக்கோம். ராசி சக்கரத்துல இருக்கக்கூடிய லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி, அதாவது தொழில் ஸ்தான அதிபதி தசாம்சத்துல சுப வர்க்கம் ஏறி இருக்கணும். இரண்டாவது விஷயம், தசாம்ச சக்கரத்துடைய 10ஆம் அதிபதியும் கெடாம நல்ல நிலையில இருக்கணும். மூன்றாவதா, தசாம்சத்துல சூரியனும் சனியும் கெட்டிருக்க கூடாது. நான்காவதா, உங்க ராசி சக்கரத்துடைய லக்ன அதிபதி தசாம்சத்துல கெட்டிருக்க கூடாது. இந்த 4 விஷயத்தை வச்சே ஒரு ஜாதகருடைய தொழில் அல்லது வேலை நல்லா இருக்குமா, அவருடைய கெரியர் எப்படி இருக்கும், முன்னேற்றமா இருக்குமா இல்ல பின்னடைவா இருக்குமா அப்படிங்கிறத கணிச்சிடலாங்க. இது 4மே பொதுவான விதி. ஆவரேஜா ஒருவருடைய லைஃப் டைம்ல அவருடைய தொழில் அல்லது வேலை எப்படி இருக்குன்னு சொல்லும். ஆனா இப்போ இன்னைக்கு அடுத்த ஒரு வருஷம், அடுத்த ஒரு 2 வருஷம் அவருடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இப்ப என்ன தசை நடக்குதோ அந்த கிரகம் தசாம்சத்துல கெட்டு போயிருக்க கூடாது. அந்த கிரகம் தசாம்ச லக்னம் 2, 3, 6, 10 இந்த 5 வீடுகளோட சம்பந்தப்பட்டோ இல்ல இந்த 5 வீட்டுடைய அதிபதிகளோட சேர்க்கை பெற்றோ இருந்துச்சு அப்படின்னா இந்த தசையில உங்களுக்கு தொழில் ரொம்ப சிறப்பா இருக்கும். மாறாக உங்களுக்கு தசை நடத்திட்டு இருக்கக்கூடிய தசாநாதன் தசாம்ச லக்னத்திற்கு மறைந்தோ அஸ்தமனமாகியோ நீச்சமாகியோ பாவ கிரகத்துடைய பார்வைய தசாம்சத்துல வாங்கியோ அல்லது ராகு கேதுக்களோட சேர்ந்தோ இருந்தாங்க அப்படின்னா நடக்கக்கூடிய அந்த திசையில தொழில் முன்னேற்றம் அல்லது உத்தியோக மேன்மை, ப்ரமோஷன் இது மாதிரியான விஷயங்கள் கிடைக்கிறதுல சிக்கல் ஏற்படும். எந்த அளவுக்கு தசாநாதன் தசாம்சத்துல பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து அது தாமதப்படுமா அல்லது முற்றிலும் முன்னேற்றம் தடை செய்யப்படுமா அப்படிங்கிறத நம்ம யூகிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு திசை நடத்திட்டு இருக்கக்கூடிய தசாநாதன் ராசி சக்கரத்துல நல்லா இருக்காரு, ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணம் ஏறி இருக்காரு, ஆனா தசாம்சத்துல ரொம்ப அடி வாங்கி இருக்காரு அப்படின்னா நிச்சயமா அந்த கிரகத்துக்கு உரிய தெய்வத்தை வழிபடுறது மூலமா உங்களுடைய தொழில ஏற்படக்கூடிய தடைகள், உத்தியோகத்துல ஏற்படக்கூடிய தாமதங்கள் எல்லாத்தையும் உங்களால அந்த திசையில ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். நேயர்களே, D10 சார்ட், அதாவது தசாம்ச வர்க்க சக்கரத்தை வச்சு ஒருத்தருடைய தொழில ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறத ஒரு ஓவர்வியூவா ஒரு 4 பாயிண்ட் இந்த வீடியோல பார்த்தோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. மனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்கு முக்கியமான ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு வர்க்க சக்கரத்தை ஜோதிடம் கொடுத்துருக்குங்க. அதை பத்தி எல்லாம் தொடர்ந்து இனி வரக்கூடிய வீடியோக்கள்ல பார்ப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.